அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். தற்சமயம் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். படிப்பு, பணம், வசதி, ஆடம்பரம், கை நிறைய சம்பளம், கார், சொந்த வீடு, இது போன்று ஒரு மாயையில் சிக்கி மக்கள் தவிக்கின்றார்கள். ஒரு புறம் பெண்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் பணம் மட்டும் அவர்களுக்கு பிரமாதமாக தெரிகிறது. அம்மா அப்பா உறவு முறைகள் சிறிது குறைவாகவே பாசம் தெரிகிறது. வரும் கணவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கண்டிஷன்கள் திரைப்பட வகையில் அமைந்தது போல் இருக்கின்றது. அனைவருக்கும் வயதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. யாரும் இதை மனதில் பொருட்படுத்துவது இல்லை. பையனிடம் கேட்டால் இப்பொழுது வேண்டாம், பெண்ணிடம் கேட்டால் இப்பொழுது வேண்டாம். அம்மா அப்பா அவர்கள் பிறர்கள் கேட்பதற்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடுகிறார்கள். இவர்கள் உடனே என் பையன் ஏதாவது ஒரு லவ் பண்ணியிருந்தால் கூட நான் செய்து வைத்திருப்பேன் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார்கள். காதல் பண்ணுவது ஒன்றும் அவ்வளவு எளிதும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்தால்தான் அது காதல். இவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்பதற்காக காதல் இவர்களை தேடி வராது. ஒரு காலத்தில் பையன்தான் வேணும், பெண் குழந்தை வேண்டாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆண்கள் இருந்தார்கள். அதே ஆண்கள் இன்று பெண் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். என்னுடைய பையனுக்கு எங்கள் ஜாதியில் 100 பவுன் நகை போட வேண்டும் என்று நாங்கள் பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைத்தோம். இப்பொழுது நாங்கள் சும்மா கூட கெட்டிக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். இது எதில் முடியும், என்ன ஆகும் என்பது ஆந்திராவில் நடந்த ஒரு சின்ன உதாரணம். 30 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் போய் நோட்டீஸாக ஒட்டியிருக்கின்றார்கள்.